இங்க பாரதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. சின்ன வயசுல இருந்தே இவளுக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை. யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அப்பவே தட்டி கேட்கணும். இல்லை அப்படின்னா அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. இதனாலேயே இவளை பல ஸ்கூல்ல டிசி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க அப்பாவுமே சின்ன வயசுல இருந்து பாரதியை நீ டீச்சராக போலீஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப கூட பாரதி நான் போலீஸ் தான் ஆவேன் அப்படி சொல்லிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 16 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. பாரதி போலீஸ் எல்லாம் ஆகல, டீச்சர் தான். இந்த 16 வருஷமாவும் அவங்க அப்பா கிட்ட பேசவே இல்லை. இப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. பாரதிக்கு ஒரு அக்கா இருந்திருப்பாங்க. ரொம்ப ஜாலியா நிம்மதியா போயிட்டு இருந்த இவங்களோட லைஃப்ல திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு 5-6 பேர் கொடூரமான முறையில் அவங்க அக்காவை துன்புறுத்துறாங்க. இதெல்லாம் அவங்க அக்கா நல்லா ஏற்றுக்க முடியாமல் இந்த லைஃபே எனக்கு வேணாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. பாரதி அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க அப்பாவை கூப்பிடலான்னு போன நேரத்தில் பாரதியோட அக்கா தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. இதனால அவங்க குடும்பமே அந்த ஊரை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பாரதி தன்னோட அப்பா போலீஸாக இருந்துமே அவரால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற கோவத்தில் அவர்கிட்ட போய் கேட்டிருப்பா. என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுமா அப்படி சொல்லியிருப்பாரு. அதிலிருந்து 16 வருஷம் ஆயும் பாரதி இப்போ வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட பேசுறதே இல்லை.